நீங்கள் 10th எழுத போகிறீங்களா, +2 எழுத போகிறீங்களா, போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களா, செமஸ்டர் எக்ஸாமா, நீட் எழுதுறீங்களா, நீங்கள் இதுக்காக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த சிம்பிள் டிப்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் உங்களால் 100% ரிசல்ட் வாங்க முடியும், டாப் ஸ்கோரர் ஆக முடியும். நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கிறது எதை படித்தாலும் முழுமையாக படிங்க. ஈஸியானதை நீங்களே படிங்க. ஸோ உட்காந்து படிக்கும்போது உங்களுக்குள்ளேயே பல கேள்விகளை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். டஃப்பானதாக இருந்ததுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் பேரண்ட்ஸு கூடயும் அல்லது டீச்சர்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் நோட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது நேர்மறையான கோல் செட் பண்ணிக்கணும். எப்போவுமே எதிர்மறையான கருத்தே என்னால் முடியாது, என்னால் மார்க் வாங்க முடியாது, இந்த சப்ஜெக்ட் வராது, அந்த சப்ஜெக்ட் வராதுங்கிறது எதிர்மறையான கருத்துக்களே இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நம்ம படிக்கணும். படிக்கும்போது நம்ம 100% நம்மளால் முடியும், நம்ம வாங்குவோம். வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்மறையான கருத்துக்களும் வல்லைனாலும் தப்பில்லை. நம்ம கண்டிப்பாக வாங்குவோம், அவ்வளோதான். அதனால் நான் பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், 10% இவ்வளோ தான் டாப் ஸ்கோரர் ஆகணுங்கிற அந்த எந்த மன அழுத்தத்துக்கும் உங்களை ஆட்கொண்டு விடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு லட்சியம், கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த எக்ஸாமில் மட்டும் இந்த எக்ஸாம் நான் ஃபைனல் பண்ணுறேன், அதில் டாப் ஸ்கோரர் ஆகிறேன், நான் எல்லாத்தையும் படிக்கிறேன், எல்லாத்துக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்குள்ளேயே பல தடவை ப்ளூ பிரிண்ட்ஸு, பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பல தடவை நீங்களே ஆன்சர் சரி பாருங்கள். யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, எந்த அழுத்தத்துக்கும் உள்ளாகாதீங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக என்ன படித்தாலும் உங்களுக்குள்ளே தெரிஞ்சு புரிஞ்சு படித்து எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக 100%. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.